ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது நைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க சாண்ட்ராவும் சபரியும். சாண்ட்ரா வந்துட்டு ஏதோ பிராங்க் பண்ணுறாங்க, நம்ம மேலே குற்றம் சாட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் நினச்சி ஒரு சில விஷயங்களை வந்து கவரில் கட்டி குப்பையில் இருந்த விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டாப்புல. இவங்க ஆல்ரெடி வந்து இவங்களுடைய ப்ரஷ்ஷை காணோன்னு சொல்லிட்டு 3 நாளாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இவங்க காணோம் சொன்ன ப்ரஷ்ஷு வந்துட்டு டாய்லெட்டில் வந்து உள்ளே இருந்திருக்கு. அந்த டாய்லெட் ஃப்ளஷ்குள்ளே யார் போட்டாங்கன்றது தெரியல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பிராங்க் மாதிரி பண்ணுறாங்க போல இருக்கு சொல்லிட்டு சபரி நினச்சிருக்காரு. ஆனால் அவங்க என்ன நினச்சிருக்காங்க, சபரி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சபரியை நினச்சிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. இது வந்து நேற்று வந்து திடீர்னு வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இதை வச்சே வந்து 2 பேரும் பயங்கரமாக வந்து முட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து குறும்படம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்துட்டு பிக் பாஸ் முன்னாடி நைட்டு கேமரா முன்னாடி கதறாங்க கோவத்தில். என்னோடய ப்ரஷ்ஷை காணுங்க, யாரோ என்னோடய ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ளஷ் டேங்க்குள்ளே போட்டிருக்காங்க. 3 நாளாக நான் இதை அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃப்ளஷ் டேங்க்குள்ளே எப்படி போகும்? இது யாரும் எடுத்து போட்டிருக்காங்க. இது ரொம்ப பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூ, ஹைஜீனிக் இஷ்யூ. யார் எடுத்ததுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேமராலாம் பார்த்துருப்பீங்க. என்ன தயவு செஞ்சு கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. நைட்டு கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிடுங்கன்றாங்க. அவங்க மூஞ்சியே ரொம்ப பத்திரகாளி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இடத்துல வந்து சபரிக்கிட்ட பேசுகிறாங்க பாருங்க, எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. பிரச்சனைலாம் சைலண்ட் ஆகிட்டார். ஐயோ முழு சந்திரமுகியா மாறிட்டாலும் என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி பதறி போய் நிற்கிறார். ஏய் சபரி, உங்ககிட்ட நான் ப்ரஷ்ஷு காணன்னு சொல்லவே இல்லையே, ப்ரஷ் இன்ன கலர் தானே சொன்னேன், நீ எப்படி ப்ரஷ்ஷு காணன்னு சொன்னேன் அப்படின்ட்டாங்க. சபரி ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே ஆடி போயிட்டா போல. இது என்னடா இது அப்படின்ட்டு. இது வந்து குறும்படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் இவங்களும் கேட்டிருக்காங்க, இது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.